ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆசாரியனாகிய ஏலியின் நாட்களில் ஜனங்களை தேவனுக்கேற்ற வழிகளில் நடத்துகின்ற உத்தரவாதத்தை கர்த்தர் ஏலியினிடத்தில் கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாகவும் பாவிகளாகவும் காணப்பட்டார்கள். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கவோ தேவனுக்கேற்ற காரியங்களை செய்யாமல் இருக்கிறது பாவம் என்று வலியுறுத்துகிறதற்கோ தவறிவிட்டார். ஒரு கட்டத்தில் ஏலி தேவனை பார்க்கிலும் அவருடைய குமாரர்களை மதித்தான் என்று இந்த வார்த்தை சொல்லுகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறதில்லை. மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால் கர்த்தருடைய வார்த்தைகள் தோற்று போகின்றது. இது ஒரு பாவமான காரியமாக இருக்கின்றது. தேவன் நமக்கு எதை சொல்லுகின்றாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நமக்கு அதற்கு மாறான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் எவ்வளவு பெரியவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் இருந்தாலும், ஒருவேளை நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்குத்தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவன் சொல்லுகின்ற காரியங்களுக்கு மாறான ஆலோசனைகள் மனுஷர்களிடத்திலிருந்து வரும் பொழுது அவர்களுக்கு மதிப்பளித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. ஒருவேளை ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதனால் மனிதர்கள் நம்மை பகைக்க நேரிடலாம். பரவாயில்லை, கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார். ஆனால் இதற்கு மாறாக மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய ஆலோசனைகளை நாம் தள்ளி விடுவோமானால் மனுஷனும் கைவிடுவான், கர்த்தரும் கைவிட்டு விடுவார். ஆகவே மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களுடைய ஆலோசனையை செய்வதை தவிர்த்து கர்த்தரை பிரியப்படுத்தும்படி அவர் கொடுக்கின்ற ஆலோசனைகளை நிறைவேற்றுவோம். அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவோம். ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்போம். நாம் யாரை மதிக்கிறோம்? மனிதர்களையா, தேவனையா? சிந்திப்போம், சரியானபடி செயல்படுவோம், வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்கும் உம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அதற்கு கீழ்ப்படியும்படிக்கும் எங்களுக்கு நல்ல தீர்மானமுள்ள உறுதியின் இருதயத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கும் மனிதர்களுடைய சூழ்ச்சிகளில் அகப்பட்டு விடாதபடிக்கும் இந்த காரியத்திலே கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.